Hello friends, welcome to Ramas Vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல Children's Day ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Yes, today Ata. Today Children's Day. Children's Day. Yeah, Children's Day. சிங்கப்பூரில் அக்டோபர் 6 வந்து சில்ட்ரன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் யூனிஃபார்ம் இல்லாமல் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து சும்மா ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா 1 hour தான் ஸ்கூலு. ஸோ இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்து கடைக்கு வந்துட்டேன். இங்கே வந்து மஷ்ரூம் இன்றைக்கி நான் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஏன்னா அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் வாங்கிட்டு பாஸ்மதி ரைஸில் தான் குக் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், ஆனால் அது வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருப்பேன். இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா பவுட்ரு பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு, அப்புறம் வந்து மல்லித்தூள், இது மட்டும் வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு தனியாக ஒரு மசாலா, அதே சீரக சம்பா ரைஸ்னால் அதுக்கு தனியாக அரைச்சி செய்யணும். ஸோ இது ரெண்டு மாதிரி வித்தியாசமாக செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம அரைச்சி போட்டு செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. சீரக சம்பாவில் தான் அரைச்சி போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணிலாம் செஞ்சு வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட வந்து ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தூக்கு You say நீ நேலே ஆத்ரு கொட்டுறேன். Pages and then clipboard, and it has my school logo, some kind of school logo over here and on their shirts. And here I got a correction tape. It's very cute, and if I open this statue there, it's got a pacifier scratcher to scratch if you erase something wrong, and you can the correction tape over here. And this pen, it has a multi-color pen, and my GD teacher gave me this, girls forget teacher gave me this, and it has a pen here, it says here. That didn't work. And I got this for my June birthday, and it's not children's day gift, but still a gift. It's still a multi-color pen. And I got this cute highlighter from my English teacher. It has a rabbit over here. It's purple color, like purple. And I got a squishy ball from my PE teacher. It's like stress ball. First it was a PJ, but so this is how it looks like. Like you at the back, you can sharpen your pencil, and on top you open the lid to get all of the shading away. Then also there is a scratch note. You get the scratch stick on top. I did some scratch, and it's very rainbowish color, and I got 10 pages. Okay, next your gift. There's one more. What is one more? And this eraser, it is my country eraser. And this one is my name on the phones in here. In the frame. Next stickers. This is one, two stickers, all bunny here. Ellie, show to camera. Bunny stickers. Okay. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸில் இருந்த சில்ட்ரன்ஸ் டே தான் வந்தது. சில்ட்ரன்ஸ் டே வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த சில்ட்ரன்ஸ் டே ஒரு இது இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா நம்மளை வந்து பெரிய பசங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் வந்து டான்ஸ் காம்படிஷன் இருக்கும், ஸ்டேஜ் வந்து நிறைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கேயே ஸ்கூல்ஸில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் வந்து டான்ஸுக்குனே ஒரு செக்ஷன் இருக்கும். ஒரு கிளாஸில் ஒரு 2-3 பேர் டான்ஸ் ஆடுவாங்கன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லா கிட்ஸுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது இங்கே இருக்கிற ஸ்கூலில். அதுவும் இல்லாமல் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கிஃப்ட்டு வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். அதோட லிங்க் வேணால் நான் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய டைப்ஸில் வந்து இங்கே
gift கார்டெலாம் வந்து கிடைக்குது. ஸ்டேஷ்னரியை நம்ம வந்து சூப்பராக கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து சூப்பராக வந்து அன்னைக்கு என்ஜாய் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் விடுறதுக்கு நான் கூட்டு வந்துட்டேன். அங்கே வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய வந்து கிளிப்பு, ஹேர் பேண்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நான் இதெல்லாமே வந்து ஊர்லேருந்து வரும்போதே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். பெருசாக வந்து இங்கே வாங்க மாட்டேன். இந்த ரப்பர் பேண்ட், கிளிப் இதெல்லாமே வந்து ஊர்லேருந்து நம்ம வரும்போதே வந்து லம்பாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுறது. அதனால் இங்கே வந்து பெருசாக வந்து நம்ம வாங்குறது கிடையாது. சும்மா வந்து பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து சேல் போட்டிருந்தாங்க. இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறைய வந்து இருந்தது. அதிலே வந்து ப்ளஷ்ஷு, ஐ ஷேடோ நிறைய இருந்தது. அதில் பல இதுக்கு வந்து எனக்கு பேரே தெரியல. ஆத்துக்கண்ணு இது லிப்ஸ்டிக் அது ஸோ எல்லா காஸ்மெட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டில் தான் போட்டிருந்தாங்க. ஒரு 4 எல்லாத்தையும் வந்து 4 எடுத்திருந்தா ஒரு ஆஃபர், 3 எடுத்தால் ஒரு ஆஃபர், அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருந்தது. சின்ன சின்ன காம்பேக்ட் சைஸில் இருக்கிற பென்சில்ஸ்லாம் நிறைய வந்து பர்ஸில் வைக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. லிப்ஸ்டிக்லேயும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே பெருசாக வாங்கலை. ஏன்னா இதில் வந்து நமக்கு பெரிய ஐடியா இல்லை காஸ்மெட்டிக்ஸில். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பசங்க வந்து ஃப்ரைஸ் கேட்டாங்க. ஸோ மெக்டொனால்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து மெக்டி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் காஃபியும் பசங்களுக்கு வந்து ஃப்ரைஸும் வாங்கி சாப்பிட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து கவுண்டர்லேயே போய் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே வந்து நம்ம செல்ஃப் ஆர்டர் தான். நமக்கு வந்து என்ன டேக் அவேவா இல்லை வந்து நம்ம வந்து ஹேவிங் இன்னா இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம பே பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து வந்துடும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸு, 2 காஃபி, அப்புறம் வந்து ஒரு ஆப்பிள் பை வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இந்த குச்சி தான் எதுக்கு போதும். 3 ரொம்ப ஜாஸ்தி. மெக்காஃபே ஸோ நாங்கள் வந்து சும்மா ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு.
ஸோ அன்னைக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பர்கர் தான் கேட்டாங்க. எனக்குமே பர்கர் சாப்பிட்றோம் தான் இருந்தது. ஸோ மறுபடியும் வந்து மெக்டொனால்ட்ஸ்லேயே வந்து ஆர்டர் போட்டுட்டோம். ஸோ அன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக ஜாலியாக தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான